கன்னி ராசிக்கான பலன். ராசி அதிபதி புதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் நினைக்கிற காரியம் வெற்றி அடையும். 2ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி சுக்கிரன், ராசி அதிபதி புதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். மகாதான யோகம். நிறைய பொருளாதாரத்தை உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகுது. உங்கள் வேலையை ப்ரமோஷன் கிடைக்கும், அதிக சம்பளம் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். 8ஆம் தேதி செவ்வாய் குருவோடு சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். வாகனத்தை செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். துலா ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்கான பலன். ராசி அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் தேதி புதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. 10ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், சூரியனாக இருக்கிறார்கள். சூரியன் திக்பலமாக இருக்கிறார். உங்கள் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும். சூரியன் புதன் சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்கணும். வீடு வாங்க நினைக்கிறது சாதகமான காலம். புது வாகனம் வாங்குவீர்கள். கேட்டரிங் தொழில் பண்ணுறவங்க நல்ல வருமானம் வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல வருமானம் வரும். விருச்சிக ராசிக்கான பலன்கள். விருச்சிக ராசிக்கான பலன்கள். ராசி செவ்வாய் குருவோடு இருக்கிறார் 7ஆம் இடத்தில். திருமணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரர்களும் திருமணம் நடக்கும். அஞ்சாவது குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாயோடு. குழந்தை இல்லாத விருச்சிக ராசிகளுக்கு குழந்தை கிடைக்கும். 2வது குழந்தைக்காக ட்ரை பண்ணுறதுக்கு 2வது குழந்தை கிடைக்கும். நாலாம் இடத்தில் சனி இருக்கிறனால் புதிய வாகனம் வாங்குவீர்கள். புதிய வாகனம் வாங்குவீர்கள். பயணத்தில் கேது இருக்கிறார். ஆன்மீக யாத்திரை செய்வீர்கள். தனுசு ராசிக்கான பலன். தனுசு ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாயோட. கடன் தேவைப்படுவது கடன் கிடைக்கும். வேலை இல்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். குரு 2ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு பொருளாதாரம் உயரும். வருமானம் நன்றாகவே இருக்கும். எட்டாம் இடத்தை சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறார்கள். வாகனத்தை செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 6ஆவது சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆவது குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். குருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 4, 6, 8 சம்பந்தம் இருக்கிறது. வாகனத்தை செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. சூரியன் புதன் சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்க பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. மகர ராசிக்கு மகர ராசிக்கார பலன்கள். ராசி அதிபதி சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். வக்ரமாக இருக்கிறார். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் இருக்கும். அஞ்சாம் இடத்தில் குருவும் செவ்வாய் இருக்கிறார்கள்.
உங்களுக்கு குழந்தைகளால் சொத்து கிடைக்கும். திருமணமாக மகராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். 8வது சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கூடவே புதன் சுக்கிரன் இருக்கிறார்கள். வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்கள் பேச்சில் கவனம் தேவை. ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறனால் திருமணமாகாத மகராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகும். கும்பராசிக்கான பலன்கள் ராசி அதிபதி குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு சிந்தனை வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும். மூணாவது செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் வீடு மாற்றுவீர்கள். ஒரு வீடுக்கு மாறுவீர்கள். வீடு வாங்குற யோகம் இருக்கிறது. ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறார்கள். ஸோ கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுவது சிறப்பு. ராசிக்கு 12ஆம் இடத்தை சூரியன் புதன் சுக்கிரன் பார்க்கிறார்கள். ஆனால் விரைய செலவெல்லாம் அதிகமாக இருக்கும். உங்கள் மனைவியால் விரைய அதிகமாக இருக்கும். பெண்களால் விரைமை ஏற்படும். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. மீனராசிக்கான பலன்கள். மீனராசியில் ராகு இருக்கிறார். உங்கள் மனதில் குழப்பங்கள் நிறைய இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற சிந்தனை தான் இருக்கும். ராசி குரு 3ஆம் இடத்துக்கான நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் என்கிற காரியத்தை வெற்றி அடைச்சு செய்ய வேண்டும். 2வது செவ்வாய் 3ஆம் இடத்திற்குனால் உங்கள் முயற்சியால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அஞ்சாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறார்கள். 8வது சுக்கிரன் 5ஆம் இடத்திற்குனால் குழந்தைகள் மூலம் சில பிரச்சனைகள் இருக்கும். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. 7ஆம் இடத்தில் கேது இருக்கிற கணவனுடைய கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு செல்வது நல்லது. மீனராசிக்காரர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் நன்றாக இருக்கிறது.